இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ தான் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ லிஸ்ட்டில் உள்ள வீடியோ வந்து பழசு தான். நீங்கள் வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிக்கல அப்படின்னா அந்த ஷீஜா கிரியேஷன் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கைமாஸ்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இதில் நீங்கள் எந்த ரேஷியோனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 16:9 தான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடியதில் உங்கள் பிக்சர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோடில் நான் ஒரு 3 பிக்ஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஒரு 4 பிக் ஆட் பண்ணி டிக் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து இல்லை உங்களுக்கு வீடியோ சாங்கை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து வீடியோ தான் இருக்குது, அதனால் நான் வீடியோ செட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு சாங்கை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டிக் கொடுத்து வீடியோவாக செட் பண்ணி டிக் கொடுத்துக்கிறேன். இதை வந்து சின்னது பண்ணி இதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து க்ராப் பண்ணதுக்கு ஜூம் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா, வச்சு முடிச்சதும் நெக்ஸ்ட் இல்லை டிக் ஈக்குவல் டு கொடுத்து டிக் கொடுத்துவோங்க. நெக்ஸ்ட் அதே போல் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு எதில் ஃபஸ்ட் லைன் முடியுதோ அதில் இந்த இமேஜை மூவ் பண்ணி சின்னது பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நெக்ஸ்ட் இமேஜையும் நீங்கள் வந்து க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. க்ராப் பண்ணி வச்சு முடிச்சதும் நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து செகண்ட் லைன் எதில் முடியுதோ அதில் வந்து செட் பண்ணி க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அதே போல் தான் தேர்டு ஃபோர்த்து இமேஜ் எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதையும் தேர்ட் லைன் செட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபோர்த் லைன்லேயும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து கிளிக் கிராஃபிக்ஸ்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கெட் மோர் பேஜுக்குள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா, கெட் மோர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பேஜுக்குள்ளே போகும். நீங்கள் வந்து இதில் தான் கைன்மாஸ்டர் ஸ்டோர் வந்து எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு பிடிச்சதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெட் இருந்தால் ஃபாஸ்ட் இதாகும். இப்போ லோட் ஆகுது. நீங்கள் வந்து லோட் ஆகி முடிச்சதும் நேம் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நேம் வந்து தேடி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்ன நேம் அப்படின்னா வந்து ஃபோட்டோ ஸ்ப்ரெட் அப்படின்னு அந்த ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அதை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ரைட் சைடில் உங்களுக்கு வந்து அது ஷோ ஆகும். எனக்கு வந்து ரைட் சைடில் தான் ஷோ ஆச்சு. இதில் வந்து இப்போ சொல்கிறேன். ஓகேவா, இன்னும் இருக்குது. ஓகேவா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது இன்ஸ்டால்னு காணிக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இது 10 MB தான். ஓகேவா, யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணது உங்களுக்கு இந்த பேஜில் இருக்கும். இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, நீங்கள் டவுன்லோட் பண்ணது உங்களுக்கு இந்த இதில் ஸ்டோர் ஆகி இருக்கும். ஓகே, என்ன இருக்குது ஃபோட்டோ ஸ்ப்ரெட் அந்த இது ஆப்ஷன் தான். இதில் வந்து ஓப்பனிங் மிடில் அப்படி நிறைய சைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து மிடில் 2 கொடுக்குறேன். ஓகேவா, 2 கொடுத்துட்டு இல்லை டெக்ஸ்ட் வரோம். உங்களுக்கு டெக்ஸ்ட் டைப் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா டாட் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பக்கத்தில் வந்து டெக்ஸ்ட்டு 1 டெக்ஸ்ட் 2 இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஓகேவா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் வந்து ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி டிக் கொடுத்துவோங்க. டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இதில் உங்களுக்கு ப்ளே ஆகும். பட் கொஞ்சம் சின்னதாக தான் ப்ளே ஆகும். ஓகேவா, இதில் வந்து செகண்ட் ஒன்றில் ஒன்றுமே ஒரு லிரிக்ஸுமே கொடுக்க வேண்டாம் அப்படின்னா ஒரு டாட் வச்சு நீங்கள் ஓகே கொடுத்துவோங்க. அப்போ தான் அதில் வந்து காணிக்காது. ஓகேவா, டாட் காணிக்கும். ஆனால் வந்து ஃபஸ்ட் லைன் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃபஸ்ட் லைன் இனி வந்து செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணி கிளிப் கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸ்ப்ரெட்டு ஃபோட்டோ ஸ்ப்ரெட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நம்ம வந்து மிடில் 2 செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து மிடில் 1 செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி முடித்ததும் இதில் வந்து அதே போல் டெக்ஸ்ட்டில் உள்ள செகண்ட் இதை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதே போல் தான் நீங்கள் ஒவ்வொரு லைனையும் செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். செட் பண்ணிவிட்டு ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுலேயும் நீங்கள் வந்து ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஃபாண்ட் தான் செலக்ட் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச வேறு ஃபாண்ட்டையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, செகண்டில் ஒரு டாட் வச்சு ஓகே கொடுத்துவோங்க. அதே போல் டிக் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் இமேஜையும் கிளிக் பண்ணி கிளிப் கிராஃபிக்ஸ் எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. ஓகே, இது ஃபோட்டோ ஸ்ப்ரெட் கொடுத்து இதில் வந்து ஒரு எண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து டாட் வச்சு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேவா, நீங்கள் வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாகவும் இந்த வீடியோஸில் லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, டாட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ஒருக்கா நீங்கள் வந்து லிரிக்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி செட் பண்ணிடுறது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்படி தான் ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும், அதில் ஷீஜா க்ரியேஷன் எழுதிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் நேம் எழுதிக்கோங்க. ஓகேவா, இந்த ஷீஜா க்ரியேஷன் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அது எப்படின்னு சொல்கிறேன். இப்படி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துவோங்க. ஓகே கொடுத்துட்டு இதை வந்து ஏதாவது ஒரு பிளேஸில் ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட் இப்போ நான் வந்து இந்த கார்னரில் வச்சுட்டு இதில் வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் ஓவர்லே கொடுத்துக்கிறேன். ஓகேவா, மல்டிப்ளே கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணி ஷீஜா க்ரியேஷன் இந்த இமேஜை கிளிக் பண்ணி இதில் வந்து அனிமேஷன் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடில் டெலிட்க்கு மேலே, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டாட் வந்து இதில் தெரியும் பார்த்தீங்கன்னாவே. நெக்ஸ்ட்டில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து இதை அப்படியே மூவ் பண்ணி லாஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா, இமேஜை மூவ் பண்ணி கொண்டு ஒரு பொசிஷனில் வச்சுட்டு மேலே இருக்கதை நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. ஓகேவா, கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிரும். ஏன்னா ப்ளே பண்ணி காணிக்க வெட்டி கொடுத்துட்டு இதில் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஷீஜா க்ரியேஷன் எனக்கு மேலேருந்து அப்படியே கரெக்டாக கீழே வந்து முடியுது. இது வந்து கொஞ்சம் தான் இருக்கும் இல்லை, இதை வந்து அப்படியே மூவ் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோத்துக்கு வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு மூவ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்லோவாக ப்ளே ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டிக்குன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஷேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இல்லை வந்து சேவ் ஆப்ஷனை ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ஸ்லாம் நீங்கள் வீடியோஸ் போட்டுக்கலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.